வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம். பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் வாங்குவதில் தனியார் நிறுவன ஊழியர்கள் பொதுமக்கள் ஆர்வம். பிரெடரிக் கொலை வழக்கில் சரணடைந்த 2 வாலிபர்கள் காலாப்பட்டு சிறையில் அடைப்பு. காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம். இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. வீரவன்னியர் பேரவை அமைப்பாளர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு அதற்கு தேவையான வாழை மரங்கள், பூசணிக்காய் மற்றும் தோரணங்களை வாங்குவதில் மக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை ஆயுத பூஜை விழா புதன்கிழமை கொண்டாடப்பட்டதையொட்டி அரசு அலுவலகங்களில் செவ்வாய்க்கிழமை மாலையே பூஜைகள் நடத்தப்பட்டன. இதற்காக வாழை மரங்கள், பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. ஆயுத பூஜையின் முக்கிய பொருளான பூசணிக்காய் தமிழக பகுதியில் இருந்து குவியல் குவியலாக கொண்டு வரப்பட்டு அவை சாலையோரங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருந்தன. இது மட்டுமன்றி பூஜைக்கு தேவையான பூ, பழங்கள், அவல், பொரி, வெல்லம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டன. செவ்வாய்க்கிழமையன்று அரசு ஊழியர்கள் அதிக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் புதன்கிழமை தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் தீவிரம் காட்டினர். இதனிடையே புதுவையில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களின் போது சாலையில் பூசணிக்காய் உடைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து எஸ்பி பழனிவேல் எச்சரித்திருந்த போதிலும் வழக்கம் போல் சாலைகளில் பூசணிக்காய்கள் உடைக்கப்பட்டது வேதனைக்குரியது. சாலைகளில் பூசணிக்காய் உடைக்கப்பட்டதால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் நிலை தடுமாறி கீழே காயம் அடைந்ததையும் காண முடிந்தது. புதுவையில் நீதிமன்றம் அருகே தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சரணடைந்துள்ள குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவெடுத்துள்ளனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி சாய்ராம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பிரெடரிக் என்பவர் அருமார்த்தபுரத்தில் லேத் நடத்தி வந்தார். இவர் கடந்த 22ஆம் தேதி மாலை வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் மகளை அழைத்து வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை காரில் விரட்டி சென்ற ஒரு கும்பல் ஏஎப்டி மில் தண்டவாளம் அருகே வழிமறித்து சராமரியாக அரிவாளால் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த ஓசூரில் பாலிடெக்னிக் நடத்தி வரும் சந்திரபோஸ் மற்றும் அவரது மனைவி லூர்துமேரி ஆகியோர் கூலிப்படையை ஏவி கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதன்படி ஓசூருக்கு தனிப்படையினர் சென்றபோது அங்கிருந்த கணவனும் மனைவியும் தலைமறைவாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக நாமக்கல் நீதிமன்றத்தில் சுபாஷ், விஜயகுமார் ஆகியோர் சரணடைந்தனர். அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சேலம் மத்திய சிறையில் இருந்து இருவரையும் பாதுகாப்புடன் புதுவைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் காவலில் வைத்துள்ளனர். தற்போது போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் இதற்கான அனுமதி கிடைத்ததும் விசாரணை நடத்த உள்ளனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக வீர வன்னியர் பேரவையின் அமைப்பாளர் அழகானந்தம் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில மக்களுக்கு தேவையான திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி நிறைவேற்றி வருவதில் இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வனுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவளித்து அவரது வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி முதல்வர்களின் முன்னோடியாக ரங்கசாமி திகழ்கிறார் என்று பெருமிதம் தெரிவித்தார். முதல்வராக பதவியேற்ற 4 மாதங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்களால் மக்கள் திருப்தி அடைந்துள்ளனர் என்ற அழகானந்தம், இதுபோன்ற செயல்பாடுகளால் இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வனுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளார். ஆயுத பூஜையை முன்னிட்டு மூன் டிவியில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் புதுவை மக்கள் மனதில் மூன் டிவி நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. மூன் டிவியில் நடுநிலை தவறாமல் ஒளிபரப்பாகும் செய்திகள் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரையும் தன்வசப்படுத்தி உள்ளது. தினமும் இரவு 7 மணி, 9:30 மணி, 11:30 மணிகளில் தனக்கென்று தனி இடத்தை தக்க வைக்கும் வகையில் ஒளிபரப்பாகும் முன் செய்திகளை
ஆழ்ந்து கவனித்து அதன் விமர்சனங்களை பகிர்ந்து கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு புதுவை மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வரும் மூன் டிவி அலுவலகத்தில் புதன்கிழமை காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மூன் டிவியின் பங்குதாரர்கள் பிரசாத் ராவ், சிவகுமார், சிவராஜ், காமராஜ், சீனிவாசன், கண்ணன், ராஜா மற்றும் ஊழியர்கள் செய்தி பிரிவினர் கலந்து கொண்டனர். புதுவையிலிருந்து வில்லியனூர் மாதா கோவிலுக்கு வருகிற 8ஆம் தேதி பரிகார பாத யாத்திரை. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். இந்திரா நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், அதிமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட், ரெடியார் பாளையம், ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்சுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ், நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட், ரெடியார் பாளையம், புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Get ready தீபாவளியை கொண்டாட Get ready ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Get ready தீபாவளியை கொண்டாட Get ready ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. ராம் தங்க நகை மாளிகையில 4 கிராம் தங்க நகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்க நகை வாங்கினா 280 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்க நகை மாளிகையில் 16 கிராம் தங்க நகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்க நகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்க நகை மாளிகையில் 32 கிராம் தங்க நகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்க நகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்க நகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்க நகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் இருந்து வில்லியனூர் மாதா கோவிலுக்கு சனிக்கிழமை நடைபெற இருக்கும் பரிகார பாத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுவையை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாபெரும் புயல் தாக்க இருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தமையால் மக்கள் என்ன நடக்கப் போகிறதோ என பயத்தில் அஞ்சி நடுங்கினர். இதுபோன்ற சூழ்நிலையில் அப்போதைய புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயரான வெண்மணி செல்வநாதர் புயலின் கோர பிடியிலிருந்து புதுவை மக்களை காப்பாற்ற வில்லியனூர் மாதாவிடம் ஜெபிக்கும்படி அழைப்பு விடுத்தார். இதன் பயனாக புதுவையில் புயல் கரையை கடக்காமல் வேறு இடத்திற்கு சென்றது. இதனால் பேராயர் வெண்மணி செல்வநாதர் ஆண்டகை தலைமையில் கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி நன்றி பாத யாத்திரை நடத்தப்பட்டது. இதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து நன்றி பாத யாத்திரை பரிகார பாத யாத்திரையாக ஒவ்வொரு ஆண்டும் மழையிலும் வெயிலிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான பரிகார பாத யாத்திரை வருகிற சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு புதுவை மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் இருந்து துவங்குகிறது. இதில் புதுவையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்கின்றனர். புதுவையில் இந்திரா நகர் இடைத்தேர்தலையொட்டி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வன் கட்சியினருடன் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரசின் வேட்பாளராக தமிழ்செல்வன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு கேட்டு முதல்வர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக தொகுதியில் பல்வேறு கூட்டங்களை நடத்தி தொண்டர்களை பக்குவப்படுத்தி வருகிறார். இதேபோன்ற சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக தமிழ்செல்வன் மேட்டுப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாஸ்கரை ஆதரித்து தமிழக அமைச்சர் MC சம்பத் மற்றும் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பொறுப்பாளர்களாக
தமிழக அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், கிருஷ்ணமூர்த்தி, எம்பி செம்மலை ஆகியோரை முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா நியமித்துள்ளார். அவர்கள் கடந்த வாரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் இதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தமிழக அமைச்சர் எம்.சி. சம்பத், செம்மலை எம்பி ஆகியோர் அதிமுக வேட்பாளர் பாஸ்கரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆறுமுகத்தை ஆதரித்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஆறுமுகம் இந்திரா நகர் தொகுதியில் தினந்தோறும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக காங்கிரசின் முன்னாள் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மேட்டுப்பாளையத்தில் ஆறுமுகத்திற்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரம் செய்தார். கடந்த தேர்தலை விட இந்த முறை வீடு வீடாக செல்லும் வேட்பாளர் ஆறுமுகம் தன்னை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொண்டார். கடந்த முறை தன்னை புறக்கணித்தது போன்று இந்த முறை புறக்கணிக்காமல் வாக்களிக்க வேண்டுமென உருக்கமாக கேட்டு வருகிறார். அப்போது தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க, என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்து இருக்காங்க. உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ், ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ், நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம், புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழியும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 16 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம். பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் வாங்குவதில் தனியார் நிறுவன ஊழியர்கள் பொதுமக்கள் ஆர்வம். பிரெடரிக் கொலை வழக்கில் சரணடைந்த 2 வாலிபர்கள் காலாப்பட்டு சிறையில் அடைப்பு. காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம்.
இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. வீர வன்னியர் பேரவை அமைப்பாளர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள்